அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. என்ன சார், தேர்தல் ஆணையத்தை வந்து முறையிட போறாரா? கட்சியுடைய தலைவர் நான் தான் ஆன் ரெக்கார்ட்ஸ் படி, அதனால மாம்பழ சின்னம் எனக்கே உரியது அப்படிங்கிற மாதிரி எதுவும் லீகலாக எதுவும் ஃபைட் பண்ண போறாரா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த கட்சி பதிவு செய்யப்பட்டது மட்டும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. ஒரு கட்சி என்ற அடிப்படையில் வருடத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு செயற்குழு கூட்டி அந்த தீர்மானத்தை நகலெல்லாம் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். அது ஒரு சாட்சி, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து 2 எம்பி இருக்கணும், 6 எம்எல்ஏ இருக்கணும், அல்லது 8% ஓட்டு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கட்சி அங்கீகாரம் மாம்பழ சின்னம் கிடைக்கும். ஆனால் 4 நாட்களுக்கு முன்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய உதவியாளர் சுவாமிநாதனை வைத்து தேர்தல் கமிஷனில் ஒரு மனு போடுறார். அந்த மனு என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அதிகாரமிக்க தலைவர், நிறுவனர் என்ற முறையில் எனக்கு மட்டுமே எல்லா அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. தலைவரை நியமிப்பது, பொதுச்செயலாளர் நியமிப்பது, பொருளாளர் உள்ளிட்ட அத்தனை பதவிகளும் நியமிக்கிற உரிமை எனக்கு மட்டும் இருக்கிறதுன்னு போட்டிருக்காரு. அதுக்காக இவர் பயந்து போய் ஓடி போயிருக்கார், அது கவுண்டர் பண்ணிடணும்னு.